மறுபடியும் விக்ரமுக்கு பொண்ணு பாக்குறோம் அது இதுன்னு சொல்லிடாதீங்க. ஏய் விக்ரமுக்கு பொண்ணெல்லாம் பார்க்க போல, பேசியே முடிக்க போறோம். கிளம்புங்க. மறுபடியுமா டைம் லூப்ல மாட்டின மாதிரி தலையெல்லாம் சுத்துதுமா. இந்த மாதிரி சுத்துது. இரு யாருக்காச்சும் இன்னைக்கு தலை சுத்தல் வந்தா வீட்லயே தங்கிடுங்க. விக்ரம், உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல. அது போதும். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். கிளம்புங்க எல்லாரும். அதுக்கு முன்னால இந்த போன்ல ஒரு போட்டோ இருக்கு, அதையும் பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. ஏய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த போட்டோன்னு ரொம்ப நாளா எதையோ சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன அது? காட்டு. இதோ பார்க்க தானே போறீங்க. போன் கூட நான் பாக்குறேன். போன்ல சார்ஜ் இல்லம்மா. அப்படி எப்படி? காலையில தான் சார்ஜ் போட்டேன். அதுல ஏன் போனை மாத்திக்கிட்டேனே. லூசு உன் வாழ்க்கையை நீயே பழக்கிக்கோ. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? நீ எதுவா இருந்தாலும் அப்புறம் காட்டு. முதல்ல கிளம்புங்க. எங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? கிளம்பலாம். புறப்படுங்க. வா தண்ணி. எல்லாரும் மசன்னு நிக்காம சீக்கிரமா உள்ள வாங்க. உள்ள வாப்பா. என்ன பண்றது? போங்க. சரி. இரு, இப்போ என்ன பிளான் வச்சிருக்க? என்ன பிளான? நேரா போய் சாமி கும்பிட்டுட்டு எங்க அண்ணி என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இரு பாரு, ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்க கூடாது. புரிஞ்சுதா? இரு ஒரு நிமிஷம். இந்த போட்டோ பாத்தியா? பாத்துட்டியா? இப்போ அடுத்த போட்டோவை அப்படி பண்ணி பாரு. என்னது காவேரி? இங்க மட்டும் ஏதாவது ஏடா கூடமா என் பொண்ணு வாழ்க்கைக்கு பாதகமா நடந்துச்சு, ஓ போட்டோவுக்கு மாலை வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிலாம் எதுவுமே ஆகாது காவேரி. இப்பவே நேரா உள்ள போய் నేను మాట్లాడుతున్నావు. அது போ.